நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. ஆண்டவருடைய பரிசுத்தமான இரக்கம் நிறைந்த நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக தங்களையே ஒப்படைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இறைவன் கண்ணோக்கி பார்க்கிறார். இறைப்பற்றுடன் வாழ தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அருளியுள்ளார் என்கிற அந்த வார்த்தை இன்றைய நாளின் முதல் வாசகத்திலே நமக்கு வெளிச்சமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின்படியாக அவர் நமக்கு எல்லா வரங்களையும் இந்த நற்கருணை நாதர் என்கிற அடையாளத்தின் வழியாகவே கொடுக்கிறார். ஆகவே தான் திருப்பாடல் 91 நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று ஆண்டவரை நாம் புகழ அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த அருமையான வேளையில் ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடி அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அவருடைய உன்னதரான அவருடைய பாதுகாப்பிலே நம்மை வைத்து பாதுகாக்கிறார். அவருடைய மாட்சியால் நம்மை நிறைத்து ஆற்றலால் நம்மை பலப்படுத்துகிறார். இதோ ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் அரண் என்று திருப்பாடல் ஆசிரியரைப் போல நாமும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற போது அவர் உங்களுக்கு புகலிடமாக இருக்கிறார். கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நாம் திரும்பி பார்க்கிற போது கடவுள் எத்தனையோ நன்மைத்தனங்களால் நம்மை ஆசீர்வதித்தவர், எத்தனையோ கிருபைகளால் உங்களை நிறைத்தவர், எத்தனையோ விதமான நன்மைத்தனங்களால் உங்களை அழகுபடுத்தியவர். இதோ இந்த நேரத்திலே இறைவன் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை இன்றைய முதல் வாசகம் திருத்துதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார் என்று இன்றைய நாளினுடைய அந்த வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. மேலான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிற அந்த தெய்வத்தினுடைய கரங்களில் நீங்கள் நட்பண்பு உள்ளவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக, அறிவு உள்ளவர்களாக, தன்னடக்கம் உள்ளவர்களாக, மன உறுதி உள்ளவர்களாக, இறைப்பற்று உள்ளவர்களாக, சகோதர நேயம் உள்ளவர்களாக நீங்கள் விளங்குகிற போது அவருடைய இரக்கமும் உங்களுக்கு நிறைவாய் கிடைக்கிறது. நீங்கள் செய்த எல்லா நன்மைத்தனங்களையும் ஆண்டவர் நினைவு கூறுகிறார். திருப்பாடல் ஆசிரியனுடைய வரிகள், அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை ஆசீர்வாதமான குணாதிசயங்களையும் நீங்கள் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற முயற்சிக்கிற போது ஆண்டவருடைய பேரிரக்கம் உங்களை நிறைத்து வழிநடத்துகிறது. அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன், அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் என்கிற வார்த்தையின்படியாக இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆம், எங்கள் அன்பின் பரமபிதாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய இரக்கம் எங்களை எல்லா விதமான தீமையிலிருந்து தப்புவித்து பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த அபிஷேக கிருபைக்காக நன்றி செலுத்தி தேவ ஆசீர்வாதத்துக்கு முன்பாக இதோ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.